ஏகனை போற்றி, இறையாளன் ஈசனை போற்றி, பிராணத்தின் பொருளிலிருந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி. ஸ்கந்தாஸ்தமம் என்னையர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமை. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைய பதிவு என்ன வருது அப்படின்றத பார்த்தோம்னா, நமது துலாம் ராசி நேயர்களுக்கு எதிர்வரும் 2024 வரக்கூடிய குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் 7ஆம் இடத்தில் குரு நல்ல ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை கொடுக்குறார். பொதுவாகவே 7ஆம் இடத்துல குரு இருந்தாலே அவருக்கு கிடைக்கக்கூடியது அப்படின்றது வந்து 11ஆம் பாவத்தை 5ஆம் பார்வையாகவும், ராசியை 7ஆம் பார்வையாகவும், 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை வந்து 9ஆம் பார்வையாகவும் பார்த்துட்டு இருப்பார். அப்போ அந்த குருவனுடைய பார்வைகள் விழக்கூடிய இடமும் குருவினுடைய பார்வைகள் விழக்கூடியதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய ராசிகளும் நல்ல ஒரு மேலோட்டமாக பார்க்க போனாலும் அல்லது ஒரு சிறப்பான முறையில் பார்த்தாலும் அந்த பாவங்கள் வந்து பலனை அதிகமாக தரும். 11-1 அப்படிங்கும்போது 12ஆம் பாவம் நல்ல பலனை அடையக்கூடிய ஒரு அமைப்பு, 1-3 அப்படிங்கும்போது 2ஆம் பாவம் நல்ல பலனை அடையக்கூடிய அமைப்பு. அப்போது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பொதுவாக பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், வேதியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் தலைமை சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு ராசியிலும் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றது ஒரு வருஷ காலம் வந்து ஒரு நல்ல அமைப்பை தரக்கூடிய காலமாக இருக்கும். பொதுவாக குருனாலே திருமண வைபவம், குருனாலே குழந்தை, படிப்பு, நல்ல கனமான வருமானத்தை கொடுக்கக்கூடியது, தொழில், இந்த மாதிரியான ஒரு நல்ல நல்ல அமைப்புகளை தரக்கூடியவனாக குரு இருக்கிறதுனால, சுபகிரகமாகவும் இருக்கிறதுனால, அவருடைய பார்வைகள் 3 பார்வைகள் விழுகிறது அப்படின்றதுனால இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது வந்து ஒரு மனிதனுக்கு அந்த ஒரு வருஷத்தில் வந்து ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆக்கிறதும் அவர் தான். அதே மாதிரி அந்த கோடீஸ்வர பதவியிலிருந்து குழுக்கி கொண்டு போகிறதும் அந்த மாதிரியான அந்த குருவினுடைய நிலைப்பாடு. ஏன்னா இவர் வந்து அந்த ஜோதிட சாஸ்திரத்தின் 9-12 கூடைய, அதாவது காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த ராசி சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து 9ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் ஃபில் பண்ணக்கூடியவர். எந்த அளவுக்கு வந்து உங்களை வந்து அனுசரணையாக வச்சுருப்பாரோ அதே அளவுக்கு அடிமட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு காலகட்டத்திலையும், ஏன்னா விரையாதிபதியாகவும் வர்றார். இந்த காலபுருஷ தத்துவத்தின் விரையாதிபதி, ஜோதிட சாஸ்திரத்தின் விரையாதிபதியாகவும் அவர் தான் வர்றார். அப்போது அந்த விரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து விரயம் மட்டுமே அல்ல, அதாவது ஒரு மனிதனுடைய துன்பமும் விரயமாகி போகும்போது இன்பத்தை தரக்கூடியதும் அதுவும் விரயம்தான். பணம், கனமான பணம் நம்ம விட்டு கையை விட்டு போகிறதும் விரயம்தான். அதே மாதிரி வந்து நல்லது நம்ம கையை விட்டு போனாலும் அது விரயமாக இருக்குது. அதே மாதிரி வந்து கெடுதலான ஒரு அமைப்பில் மிக கடினமான மனசுக்கு வந்து அழுத்தத்தை தரக்கூடிய எண்ணங்களும் நம்மளை விட்டு போகிறதும் அதுவும் ஒரு விரயம்தான். அப்போ அந்த சுப விரயங்களை தரக்கூடியவராக குரு இருப்பார். நம்ம மனசுக்கு வந்து கெடுதியான அழுத்தத்தை தரக்கூடிய, மன பயத்தை தரக்கூடிய அனைத்து செய்கைகளையுமே வெளியேற்றக்கூடியவர் அப்படின்றதுனால அவர் வந்து அந்த சுபகிரக வரிசையில், அதாவது சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதை முதன்மை சுபகிரகமாக இருக்கார். அப்போ இப்பேற்பட்ட சுபகிரகம் வந்து ஒரு ஜாதகத்தில் பொதுவாக நீங்கள் பிறந்த ஜாதகத்திலேயே லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஆன்ம புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சாலே அந்த குருதோஷம் அப்படின்றது வந்துடும். பொதுவாக 7ஆம் இடத்துல இருந்தால் அந்த 7ஆம் இடத்து அதிபதியாக இருக்கும் பொழுது, அதாவது வந்து இப்போ மிதுனத்துக்கு 7ஆம் இடம், கன்னிக்கு 7ஆம் இடம்னா அது வந்து அந்த திருமண தடையை தரக்கூடியது, திருமண தோஷத்தை. ஏன்னா பாதகாதிபதி ஆதிபத்திய தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திராதிபத்திய தோஷத்தில் வருவார், ஆதிபத்திய தோஷத்தில் வருவார். அப்போ 7ஆம் இடத்துல பொதுவாக 7ஆம் இடத்துல குரு இருந்தாலே ஒரு சிரமத்தை தரக்கூடியவராக இருப்பார். 6, 8, 12 இருக்கும் பொழுது பொருளாதாரத்தில் கை வச்சிருவார். எந்த தசை வந்தாலும் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் உங்களுக்கு லக்கணத்துக்கு 6, 8, 12 இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு லக்கண சுபர்களினுடைய தசையாகவோ அல்லது 1, 2 கூடனுடைய தசையாகவோ 4, 5 கூடனுடைய தசையாகவோ இருந்தாலுமே கொஞ்சம் பழுக்க கை வச்சிருவார் அப்படின்றதான். பணத்தில், பொருளாதாரத்தில் கை வச்சிட்டாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் டக்குன்னு அடிபட்டு கீழ்மட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைப்பாடு. இன்றைக்கு வந்து மனுஷன் நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனால தான் பார்க்கறதில்ல, அவங்ககிட்ட பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் நிர்ணயம் பண்ணித்தான் ஒரு மனிதனுடைய மதிப்பு உயருது அல்லது தாழ்ந்து போகுது அப்படின்றது. அதாவது வந்து நீங்கள் செய்யக்கூடிய உதவியுமே நீங்கள் உயர்ந்த இடத்துல இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய உதவி வந்து அந்த இடத்துல எடுத்து பேசப்படும். அதாவது ஒருவரால் செய்யப்படும் உதவி, அந்த உதவி செய்பவர் உயரமான இடத்துல இருந்தால் தான் அந்த உதவிக்கு கூட ஒரு மரியாதை. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து மரியாதை கிடைக்காது. அப்போ அந்த உயரிய இடத்தில் வைக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு. ஏன்னா இது ஆசான் அப்படின்னு சொல்லக்கூடியது
மற்றவங்களுக்கு வந்து வழிபோதனை தரக்கூடியது, வழி நடத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒருத்தருக்கு வந்து அறிவு அதிகமாக இருக்கும் பொழுது அந்த அறிவை வச்சு அதிகப்படியான வருமானம், அதே மாதிரி மக்களை சம்பாதிப்பது, நட்புகளை சம்பாதிப்பது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களில் வந்து இந்த குரு வந்து நன்மையை தரக்கூடியவராக இருக்கிறதுனால இவர் 6, 8, 12 மறையிறது அப்படிங்கிறது வந்து பொதுவாக நன்மையை தரக்கூடிய விஷயம் அல்ல. அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த ஜாதகருக்கு லக்கணத்தில் அதாவது நீங்கள் உங்களுடைய பர்த் 6, 8, 12 லக்கணத்துக்கு 6, 8, 12 இருந்தாலுமே குரு நாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு சித்தரை வந்து நீங்கள் பிடிச்சிக்கிறது நல்லது. அந்த சித்தர் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாடு அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்கணும். 6, 8, 12 குரு மறைஞ்சவங்க சகடயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சந்திரனுக்கு 6, 8, 12 அல்லது லக்கணத்தில் 6, 8, 12 மறைஞ்சிட்டார் அப்படின்னா அந்த குரு ஆட்சியான குருவாக இருந்தால் அது ஒரு விதமான ஒரு பலனை தரும். ஒரு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா இதே துலா ராசிக்கு அல்லது துலா லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல குரு வந்து வலுத்துட்டா 6ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்திலே வலுத்தது தொழில் ரீதியாக நன்மையை தருவார். ஆனாலும் அதே இடத்துல வந்து விரோதிகளை வளர்த்தி விடுவார். அதே மாதிரி 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து மேச லக்னத்துக்கு 12ஆம் இடமாக வரக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த மேச லக்னத்துக்கு 12ஆக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கொஞ்சம் விரயத்தை அதிகமாக கொடுப்பார். அதே மாதிரி வேறு நாடுகளுக்கு, அதாவது வந்து அயல் நாடுகளுக்கு செல்றவங்களுக்கு வந்து ஒரு போகிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தெளிவான முன்னேற்றமான வாழ்க்கையினுடைய அடுத்த நகர்வுக்கு செல்லக்கூடிய ஒரு குருவாக இருப்பார். அப்போ 6, 8, 12 இருந்தாலும் அந்த இடத்துல ஆட்சியாக குருவாக இருக்கக்கூடிய போது ஓரளவுக்கு நன்மையை தருவார். அப்படி இருந்தாலும் சில நேரங்களில் வந்து சிக்கலை தருவார். அப்பேற்பட்ட குரு வந்து சந்திரனுக்கு 6, 8, 12 மறைஞ்சார் அப்படின்னா உங்களுடைய பச்சார்ட்டே, இப்போ உதாரணமாக ஒரு மேசராசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வீட்டில் மேசராசியினுடைய செவ்வாயினுடைய இன்னொரு வீட்டில் விருச்சிக ராசியில் குரு இருந்தால் இது 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து சஷ்டாஷ்டகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த நேரத்தில் வந்து எந்த தசை வந்தாலும் அந்த குரு தசையே வரணுங்கிறது கிடையாது. இவருக்கு ஒரு மேசராசிக்கு வந்து சனி தசை வருது, அது பாதகாதிபதியினுடைய தசை. ஒரு 6, 8, 12 கூடையவரோட தசை வருதுன்னு வச்சுக்கோங்க, புதன் தசை வருது, 6 கூடையவருடைய தசை. அதேமாதிரி 12 கூடையவருடைய தசைங்கிறது வந்து குரு தசையே வருது. அப்போ அந்த குரு தசை வரும்போது பொருளாதார ரீதியாக மிக கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய நபராக இருப்பார். அப்போ அந்த மாதிரியான குரு வந்து கோச்சாரத்தில் வந்து 6ஆம் இடத்துல வரும் பொழுது ஒரு சிரமத்தை தருமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த சிரமத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாக சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதகத்தில் வந்து சந்திரன் அப்படின்னாலே மனோகாரகன், உடல்காரகன். காரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து ஜாதகருக்கு சொல்கிறது வந்து உடலையும் மனதையும் பிரிக்கக்கூடியவர். உறவில் சொல்கிறதுங்கிறது வந்து தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய அம்மாவை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ அந்த கிரகத்துக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இந்த குரு மறையும் பொழுது தாய்க்கும் பிள்ளைக்குமான ஒரு உறவு மேம்பாடு அப்படின்றது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து தாயாருடைய உடல்நிலை கொஞ்சம் பாதுகாக்கப்பட வேண்டிய கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஜாதகருக்குமே அந்த 8ஆம் இடம் அல்லது 6ஆம் இடத்துல குரு வரும் பொழுது, 8ஆம் இடத்துல குரு வரும் பொழுது, மறைவு ஸ்தானங்களில் குரு வரும் பொழுது நமது முழுமையான பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக குருனாலே கனமான பணம், அடுத்து வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இருப்பு, தங்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் அந்த நாட்டினுடைய தங்கத்தை வைத்து மதிப்பிடப்படுகிறது அப்படின்ற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் அப்படின்றது வந்து நம்ம வீட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ நகையெல்லாம் வச்சுருக்கோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ தங்க ஆபரணங்களும் அல்லது தங்கமாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து மகாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் வருவார். அதேமாதிரி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கன பணமும் உள்ளுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கும். இங்கே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடு வந்து கொஞ்சம் சிரமத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பை தான் கொடுக்கும். அதனால் அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 6, 8, 12 மறையும் போது மெத்த கெடுதியை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். கெடுதிகள் வந்து அதிகமாக இருக்கும். அந்த ஜாதகர் வந்து பொருளாதார ரீதியாக, அதே மாதிரி வந்து மான அவமானங்கள் ரீதியாக, உறவுகளில் வந்து மரியாதை இல்லாமல், உறவுகளை வந்து இவர் எவ்வளோதான் வந்து விழுந்து கவனித்தாலும் முதல்ல சொன்ன மாதிரி தான் செய்யப்படக்கூடிய உதவியும் உதவி செய்பவர்கள் உயரமான இடத்துல இருந்தால்தான் அந்த உதவிக்கு மரியாதை அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளில் வந்து இந்த 6, 8, 12 வரக்கூடிய குரு கொஞ்சம் கடுமையான பலனை தருவார். இதுவரைக்கும் துளாராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல இருந்த குரு அப்படின்னு சொல்கிறது நன்மையை தந்த குருவாக இருந்தாலும், இதுவரைக்கும் என்ன சார் எங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல இருந்த குரு வந்து நன்மையை தந்துட்டார், ஒரு வருஷமாக இருந்தால் நன்மையை தந்துட்டார் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது, உங்களுடைய ராசி மேலேயே கேது, உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரனோடு நெருங்கி வரக்கூடிய கிரகம் அப்படின்றது வந்து கொஞ்சம் சிரமத்தை தரக்கூடிய கிரகமாகத்தான் இருக்கும். இந்த நேரத்தில் வந்து குடும்ப ரீதியாக உறவு சிக்கல், கணவன் மனைவி அந்யோன்யம் கெடுதல், அதேமாதிரி அவங்களுக்குள்ள இதுவரைக்கும் வந்து உயிராக காதலிச்சுட்டு இருந்தேன் சார், இந்த 7ஆம் அதாவது வந்து ஜென்மத்தில் கேது வரும்போது எங்களுக்குள்ள பிரிவினை வந்துருச்சு,
அதேமாதிரி 12ஆம் இடத்துக்கு வரும்போது அவங்க எங்கேயோ நான் எங்கேயோ அவங்களுக்கு எனக்கு வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புல எல்லாம் வந்து இந்த கேது அப்படின்றவர் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தில் வரக்கூடிய கேது கல்வியை தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி இது வந்து இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து அறிவை பயன்படுத்தி கற்கக்கூடிய கல்வி. அதேமாதிரி நமக்கு வந்து இந்த முறைப்படி கல்வி கற்கிறது அப்படின்றது வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைங்க, துலாம் ராசியில் இருக்கிறவங்க வந்து 2ஆம் இடத்துல கேது வரும் பொழுது அந்த படிப்பில் வந்து கொஞ்சம் மந்தமான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது, அல்லது அதீதமான கேள்விகளை கேட்டு வாத்தியாருக்கு இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் 2ஆம் இடத்துல இருந்தது. அதேமாரி அது ஒரு 1.5 வருஷம். அப்போ வந்து குரு மட்டுமே சாதகமான இடங்கள்ல இருந்து, இல்லை சனி மட்டுமே, சனி வந்து உங்களுக்கு 4-5 வந்து சனி சாதகமான இடத்துல தான் இருந்தார். அதாவது வந்து அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் உங்களுக்கு 4 குடையவனாக இருந்து 4ல் நல்ல ஒரு அமைப்பாக வந்து மகர ராசியில் இருந்தார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து இப்போ 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய அமைப்பும் நல்ல அமைப்பு தான். இதே துலா லக்னமாக இருந்ததுன்னா இது 4 குடையவன் 4, 5 குடையவன் 5 அப்படின்றது வந்து இந்த 5 வருஷம் வந்து நல்ல ஒரு அருமையான சக்கப்போடு போடு ராஜா அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருப்பீங்க. அதேமாதிரி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, 5ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு, இதெல்லாமே வந்து உங்களுக்கு நன்மையை தரக்கூடியது. 6ஆம் இடத்துல வந்து ஒரு வருஷம் தான். அதுவுமே வந்து இந்த தனுசு மண்டலத்தில் இருந்த குரு அப்படின்றவர் வந்து ஒரே இடத்துல இல்லை, ஒரு 3 மாதம் இந்த ராசியில், 3 மாதம் அடுத்த ராசியில், அடுத்த 3 மாதம் இந்த ராசியில், அடுத்த 3 மாதம் 3ஆம் ராசியில் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் வந்து கடக்கிடன்னு வக்ர அதிசாரம் அப்படின்ற மாதிரியான நிலைமையில வந்து தனுர் மண்டலத்தில் வந்து அந்த குருவினுடைய நிலைப்பாடு சரியில்லை. அப்போ மேஷத்தில் வந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் கிட்டத்தட்ட வந்து போன வருஷம் ஏப்ரல் மாதம் வந்த குருவானது இந்த வருஷம் வரைக்கும், இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் வரைக்குமே அந்த குரு மேசராசிலே இருந்தார். அதில் வந்து ஒரு நன்மையான ஒரு அமைப்பு. 7ஆம் இடத்துல குரு வரும்பொழுது பொதுவாக 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது களத்திரம், கணவன் மனைவி உறவு, அதேமாதிரி வந்து சமுதாயம், கூட்டாளிகள், அதேமாதிரி சக நண்பர்கள், நமக்கான எதிர்த்தன்மை உள்ள அனைத்து நிலைமைகளுமே வந்து 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். வந்து 7ஆம் இடத்துல வந்து சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொன்னவன் குரு வந்து உட்காரும் பொழுது ஒரு நன்மையான ஒரு அமைப்பில் தான் அந்த குரு ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து அருமையான பலன்களை தந்திருக்கார். ஆனாலும் நாங்கள் வந்து அருமையான பலன்களை நாங்கள் அடையலை சார், எங்களுக்கு அந்த பலன்கள் வந்து பலிதமாகலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 10, அதாவது 30/10/2023 தான் உங்கள் ஜென்மத்திலிருந்து கேது அப்படியே 12ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து சாதகமான பலனை தருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. பொதுவாக கெடுகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரனை நெருங்கி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே நமக்கு வந்து ஏதோ ஒரு கெடுபலன்களையும், மன உளைச்சல், தூக்கமின்மை, உறவு கெடுதி, பணக்கெடுதி, நித்திரை கேடு, சம்பாத்தியத்தில் வந்து கை வைக்கிறது, அல்லது இருந்த சம்பாத்தியம் நம்ம விட்டு வெளியே போகிறது, அதேமாதிரி நம்ம வாழ்க்கையை வெறுத்து வெளியோடக்கூடியவர். கேதுவெல்லாம் வந்து மனவியாதியை கொடுக்கக்கூடியவர், தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர், எல்லாத்துக்கிட்டே இருந்து நம்ம வந்து தனியாக பிரிச்சுக்கணும், எல்லாத்தையும் வெட்டி விடக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால வந்து 2, 1, 12 இந்த இடங்களில் வரும்போது கேது வந்து கொஞ்சம் கடுமையான பலன்களை தரக்கூடியவராக இருப்பார். இப்போ இந்த நேரத்தில் வந்து கேது 12 இருக்கிறதுமே வந்து நித்திரை கேடு, கண்டிப்பாக வந்து நித்திரை கேடு. நடுச்சாமத்தில் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு கொட்டை முடிச்சுக்கிட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, இவர் மட்டும் எந்திரிச்சு உட்காந்துட்டு இருப்பார். என்ன கேட்குறீங்க அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படின்னு கௌரவமாக சொல்லிட்டு உட்காந்துருப்பார். ஏன்னா இவருடைய மனத்தாங்கல் அப்படின்றது வந்து அவருக்கு மட்டும்தான் தெரியும், மற்றபடி வந்து மற்றவங்களுக்கு அது தெரியுங்கிறது அவசியம் இல்லை. அதாவது சரியான முறையில் தெளிவான நடைமுறை வாழ்க்கை நடத்துகிறவங்களுக்கு தான் 12ஆம் இடத்துக்கு கேது அப்படின்றது வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய கேதுவாக இருக்கும். அதேமாதிரி வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து யோகிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் அது தேவையில்லை, அது மோட்சக்கேது, அது அவங்களுக்கு வந்து நிம்மதியான அந்த நித்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது, ஐ மீன் அது யோக நித்திரைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது அந்த சமாதி நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த நேரத்தில் இந்த கேதுனுடைய 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏற்கனவே அவர் தான் கொடுத்துட்ருக்கார் துளாராசினியர்களுக்கு. இப்போ வரக்கூடிய குருவும் அந்த சாதகமான பலன்களை தர்றாருன்னா இந்த குரு கிட்டத்தட்ட அந்த 7ஆம் இடத்துல இருந்த குருவாகப்பட்டவர் 11ஆம் பார்வை ராசி, 3ஆம் பார்வை அப்படின்றத வந்து இந்த கேதுவனுடைய நிலைப்பாட்டை கொஞ்சம் அப்படியே மெதுவாக அவருடைய அழுத்தத்தை வந்து கொஞ்சம் அந்த அழுத்தத்தை வந்து அதிகமான அழுத்தம் இல்லாமல் குறைவான அழுத்தமாக கொடுத்துட்டு இருந்த ஒரு பலனை கேதுவுக்கு அவர் வந்து செஞ்சுட்டு இருந்தார். ஏன்னா கேது வந்து நேர் 7ஆம் இடத்துல இருக்கும்பொழுது கேள யோகத்தை தரக்கூடியது, அதாவது இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது. குருவும் கேதுவும் 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் 2 பேரும் பரஸ்பரம் பார்வையில் சந்திச்சுக்கிட்டது அப்படின்றது வந்து ஏதோ ஒரு இணைவினால் வரக்கூடிய அது ஒரு 20% 30% கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜென்மத்தில் இருந்த கேதுவை குரு பார்த்தது அப்படின்றது வந்து ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய குருவாக இருந்தால், இப்போ 12ஆம் இடத்துக்கான கேதுவும் 8ஆம் இடத்திற்கான குருவும் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, இப்போ இந்த நேரம் வந்து வெளிநாடு செல்பவர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை கொடுக்கக்கூடியது இந்த கிரகங்கள். 12, 8 சம்மந்தப்பட்டு வந்தாலுமே 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தன்னார்வத்தினால், தன் முயற்சியினால், தனது திறமையினால் வெளியே போனால் பொழைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும்தான் இந்த இடத்துல 8ஆம் இடத்து குருவுக்கு வந்து
நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலன். மிக முக்கியமான பலன் அப்படின்றது வந்து வெளிநாடுகளுக்கும் வெளியூர்களுக்கும் தன்னுடைய இடத்தை விட்டு வெளியே போகக்கூடிய எல்லா நபர்களுக்கும் இது பொருத்தமான ஒரு காலகட்டம். இப்போ அந்த 8ஆம் இடத்துல வரக்கூடியது அப்படின்றது வந்து இந்த குருவனுடைய நிலைப்பாடுங்கிறது வந்து கொஞ்சம் கடுமையான பலனை தான் தரும். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வழிபடக்கூடிய வழிமுறைகள் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக மெடிடேஷன், தியான நிலை அப்படின்றதான் உங்களுக்கு உண்மையிலேயே கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உடலை பராமரிப்பது, உள்ளத்தை பராமரிப்பது அப்படின்றது வந்து கண்டிப்பாக தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதேமாரி வந்து உங்களுக்கான சித்தர்கள் ஜீவ சமாதிகள் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் வணங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவை குரு வந்து நமக்கு நம்மளுடைய சந்திரனுக்கு மறைஞ்சிடுறார். அப்போ குருவனுடைய பார்வை அப்படின்றது வந்து நமக்கு இல்லாமல் போகுது. அப்படியே இருந்தாலும் சார் 12க்கு 2க்கு 4க்கு விழுதில்லை சார், அப்போ அந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கும் ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாகத்தானே இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் இந்த சந்திரனுடைய அமைப்பிலிருந்து 8ஆம் இடத்துக்கு போகும்போது மட்டும்தான் அந்த பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியதை மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தெளிவாக புரிஞ்சுக்கணும். பொருளாதாரம் அப்படின்றது நம்ம கையை விட்டு போயிடும். குருன்றது வந்து கனமான பொருளாதாரம், குருன்றது வந்து உலோகத்தில் வந்து தங்கம். அப்போ இதெல்லாம் இந்த நேரத்தில் வந்து நம்ம கையை விட்டு போகிறது, ஒன்று அதை அடகு வைக்கிறது, இல்லை முழுமையாக வந்து அதை விற்றுட்டு இந்த கடனெல்லாம் அடைக்கணும் அல்லது இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்கான நிலைப்பாட்டில் கொண்டு வர்றது வந்து கனபணத்தை இழப்பதும். அதே மாதிரி வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை பொருளாதாரம் அப்படின்றது எப்போவுமே நமக்கு வந்து ரெட்ட பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து சேமிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த சேமிப்பு வந்து தங்கமாகவோ அல்லது நிலமாகவோ அல்லது பணமாகவோ இருக்கக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் நம்ம கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஒரு வருஷம் இருக்குது அப்படின்றது தான் இந்த 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய நிதர்சனமான உண்மை குருவனுடைய பயிற்சி. அப்போ இந்த குருவனுடைய பயிற்சி வந்து உங்களுக்கு சாதகமான பயிற்சி அல்ல. இதில் இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது எதிர்வரும் குரோதி வருடம் சித்திரை மாதம் புதன்கிழமை 18ஆம் தேதி ஆங்கிலத்திற்கு 1/5/2024 புதன்கிழமை அன்னைக்கு தான் குரு பயிற்சி மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு வந்து குரு பயிற்சி ஆகிறார். அந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு வருஷம் இருக்கார். இருந்தாலுமே அந்த 8ஆம் இடத்து குரு அப்படின்றது வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய குருவாகத்தான் இருப்பார். இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த வாலி மிகப்பெரிய பலம் பொருந்தியவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது எதிராளி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த எதிராளியுடைய பலம் பகுதி பலம் வந்து வாலிக்கு வந்துடும். அவங்ககிட்ட நேருக்கு நேர் நின்று நம்ம யாருமே வந்து யுத்தம் பண்ண முடியாது. அப்போ அந்த யுத்தம் பண்ண முடியாத வாலி அப்படின்னு சொல்லக்கூடியவன் யார் போனாலும் அவரை படைச்சவரே போய் அந்த இடத்துல நின்றாலும் அவருடைய பலம் அவர்கிட்ட பாதி போயிடும். ஏற்கனவே வாலியினுடைய பலம் அப்படின்றது வந்து அவர்கிட்ட இருக்கும். அப்போ இப்பேற்பட்ட ஒரு தன்மை உள்ளவனை வந்து யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்றத வந்து இந்த மறைமுகமாக இருந்து தாக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டது தான் இந்த 8ஆம் இடத்து குரு அப்படின்றது. அதுதான் சொல்லுவாங்க, மூட்டப்பா இன்னும் ஒரு மொழியை கேடு, மூர்க்கமுள்ள வாழியுமோ சத்ரு பங்கன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து அந்த வாலி வந்து சத்ருவை பங்கம் பண்ணுறவன். எப்பேற்பட்ட சத்ரு போய் நின்னாலுமே அதனுடைய ஆற்றலில் பகுதி ஆற்றல் வந்து அவருக்கு போயிடும். அப்போ வந்து ஈஸியாக ஜெயிச்சுடுவார். அப்போ மூட்டப்பா இன்னும் ஒரு மொழியை கேடு, மூர்க்கமுள்ள வாலியுமோ சத்ரு பங்கன், கூட்டப்பா கோதண்டபாணி அம்பாள் கொற்றவனே மலைபோல் சாய்ந்தான் அப்படின்னு சொல்லும். கூட்டப்பா கோதண்டபாணி அதாவது ராமனுடைய அம்பால கொற்றவனே மலைபோல் சாய்ந்தான் காழை அப்படின்னு சொல்லும். அப்போது 8ஆம் இடத்துல குரு வரும் பொழுது அந்த குருவாகப்பட்டவருடைய தன்மை நமக்கான அந்த சுபகிரகம் சுபத்தன்மையை கொடுக்கக்கூடியது. பொருளாதாரம், கல்வி, குழந்தை, மனைவி, மக்கள், அதே மாதிரி பெற்றவங்க, தாய் தகப்பன், இவங்களை எல்லாமே தரக்கூடிய இந்த கிரகமாகப்பட்டது சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல போய் மறையும் பொழுது இவ்வளோ ஒரு கொடும் செயலை தரக்கூடியவராக, அதாவது நல்லவன், அதாவது கெட்டவன் கெட்டு போகும்போது பெருசாக வந்து நமக்கு பாதிப்பு வராது. அதுக்கு ஒரு ஜோதிட மொழி இருக்கு இல்லையா, கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சனி கூட 8ல் போய் உட்காந்தா ஆயுள் பங்கம் தரமாட்டான். ஆனால் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல போய் உட்காரும்போது ஆயுள் பங்கத்தை தருவார். அதுதான் சொல்லியிருக்காரு, மூட்டப்பா இன்னும் ஒரு மொழியை கேடு, மூர்க்கமுள்ள வாடியுமோ சத்துரு பங்கன், கூட்டப்பா கோதண்ட ராமன் அம்பாள் கோதண்டபாணி அம்பாள் கொற்றவனை மலைபோல் சாய்ந்தான் காழை அப்படின்னு. அப்போ அந்த 8ஆம் இடத்துல குரு வரும்பொழுது இதெல்லாம் எல்லா நேரத்துலையுமே 8ஆம் இடத்துல குரு வரும்போது இப்படி செய்யுமா சார் அப்படின்னா, இது 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியது. அப்போ அந்த 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த குருவினுடைய நிலைப்பாடு அப்படின்றது வந்து இந்த 8ஆம் இடத்துல வந்து சுபகிரகமான குரு போய் உட்காரும் பொழுது அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 12, 2, 4 பார்வைகளில் 5, 7, 9 பார்வைகளில் பார்த்தாலும் 5, 7, 9 பார்வைகளில் வந்து 12, 2, 4ஆம் இடங்களை பார்த்தாலும்
ஆயுள் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து கொஞ்சம் பங்கத்தை வைக்கக்கூடியவனாக இருப்பான். மிக மிக கடுமையான பொருளாதார நஷ்டத்தை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். மிக மிக கடுமையான மான அவமானங்களை சந்திக்கக்கூடியவனாக இருப்பான். அதனால தான் அந்த வரிகள் நாளுமே அந்த மாதிரி சொல்லுது. மூட்டப்பா இன்னும் ஒரு மொழியை கேளு, மூர்க்கமுள்ள வாலியுமோ சத்துருபங்கன், கூட்டப்பா கோதண்டபாணியின் அம்பாள், கொற்றவனை மலைபோல் சாய்ந்தான் காளை அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி வந்து இந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயுள் ஸ்தானம். அந்த ஆயுள் ஸ்தானத்தில் போய் குரு மறையும் பொழுது நாட்டப்பா நமனால், நாட்டப்பா ஜென்மனுக்கு நமனால் கண்டம், அதாவது அந்த ஜென்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதகனுக்கு நாட்டப்பா ஜென்மனுக்கு நமனால் கண்டம். அதே மாதிரி அடுத்து வந்து நலன் தப்பும், அது நல்லதெல்லாம் தப்பி போயிடும். நலன் தப்பும், பொருளும் சேதம், அரச தோஷம் அப்படின்னு சொல்லும். அப்போ இந்த நேரத்தில் வந்து 8ஆம் இடத்துல போய் உட்காரக்கூடிய குருவாகப்பட்டவர் அது வந்து மான அவமானத்தை சொல்லக்கூடியது, உயரமான பகுதிகளில் இருந்து தவறி விழுகக்கூடியது. அதே மாதிரி ஒரு 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 வார்த்தை சொன்ன உடனே அதை பொறுத்து முடியாமல் ஏதோ ஒரு மன இறுக்கத்துக்கு உள்ளாவது, டென்ஷன்லேயே ஹை பிபி, அதே மாதிரி வந்து அந்த லோ பிபி, இந்த மாதிரியான குருனாலே பம்பிங் தான் இருதயம், அதாவது கடினமான தசைகளுக்கு வந்து அவர் தான் சொந்தக்காரர். அப்போ பம்பிங் செய்யக்கூடிய அளவை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கும் அல்லது கூட்டுறதுக்குமான வாய்ப்புகள் வந்து இந்த குரு செய்வார். அதனால தான் வந்து அந்த வார்த்தைகள் வரக்கூடியது. நாட்டப்பா ஜென்மனுக்கு நமனால் கண்டம், நமனால் கண்டம்னா நமன்னா யமன், யமனால கண்டம் அப்படின்னு சொல்கிறார். நலன் தப்புன்றார், நலமும் தப்பி போயிடும். பொருள் சேதம் அப்படின்றார், பொருளும் சேதமாகும். பொருளுங்கிறது வந்து கனமான பொருளை இழக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ன்றது வந்து இந்த நேரத்தில். அதேமாதிரி அந்த பொருளாதாரத்தை இழந்ததுனால அந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் அப்படின்றதுனால ஏதோ ஒரு விதத்தில் வந்து இவருக்கான அவப்பெயரை தாங்க முடியாமல் சிரமத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பும், பொருள் நஷ்டம், அரசர் தோஷம் அப்படின்னு சொல்கிறார். அரசருக்கு அந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே மான அவமானம், சிறை களங்கம், பெயர் களங்கம், பெயர் அவமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த அரசர் தோஷம் அப்படின்றது இப்போ ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து துலா ராசிக்காரர்கள் வந்து கை காலெல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிறதும், அதேமாதிரி வாய் பேச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவாகப்பட்டவர் 2ஆம் இடத்துக்கு தான் 7ஆம் பார்வை செலுத்துவார். அப்போ வாய் பேச்சுங்கிறது வந்து நளினமாகவும் சிந்திச்சு நிதானமாகவும் சில நேரங்களில் வந்து அந்த வார்த்தைகளை கற்பணிக்கிறதும் மிக அருமையான விஷயமாக இருக்கும். அதனால் வந்து பொருள் சேதமாகும், அரசர் தோஷமாகும். அதேமாதிரி வீட்டப்பா இந்த வேதியன்னா வந்து குரு, வீட்டப்பா வேதியனும் மதிக்கு 8இல் விளங்கிடவே, அதாவது மதிக்கு 8, அதாவது சந்திரனுக்கு 8 வந்து வீட்டப்பா வேதியனும் மதிக்கு 8இல் விளங்கிடவே வெகு பயமாக விளையும் போமே அப்படிம்பார். ரொம்ப பயமாக இருக்கும். அதாவது 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதே வந்து மர்மஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மிக மிக மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, மறைவிடங்களிலேயே மறைவு ஸ்தானங்களிலேயே மிக முதன்மையான இடம் அப்படின்றதுனால 8ஆம் இடம் அப்படின்றது பொதுவாக சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு போயிட்டு அங்கே மறையிறது அப்படின்றது வந்து நமக்கு நல்ல ஒரு காலம் அல்ல அப்படின்றது வந்து இந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய காலம். சார் இதுக்கு என்ன சார் பண்ணலாம்? அப்போ 8ஆம் இடத்துல வந்து குரு மறைஞ்சிட்டார். அப்போ இருக்கக்கூடிய இடத்த வந்து அவர் கெடுப்பார் அப்படின்றது வந்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய என்னென்ன கெடுபலங்களோ அதெல்லாம் தர்றதுக்கு வந்து அவர் கடமைப்பட்டிருக்கார் அப்படின்றது தான் உண்மை. அப்போ இது வந்து சுக்கிரனுடைய வீடு, காலபுருஷ 2ஆம் இடம், அதாவது வந்து ஜோதிட அதாவது அந்த ராசி மண்டலத்தினுடைய 2ஆம் இடத்துல போய் உட்காராரு. அது தனஸ்தானத்தில் தான் போய் உட்காராரு. தனஸ்தானத்தில் உட்காரக்கூடிய குருவினுடைய நிலைப்பாடு வந்து சரியான ஒரு அமைப்பு கிடையாது. அந்த அமைப்பு அப்படின்றது வந்து சுக்கிரனுடைய வீட்டில் அவர் போய் உட்காரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து பெருசாக வந்து வேட்டப்பா வேந்தனுடைய ராசிக்கு வந்து விளம்புவாய் புவியோர்க்கு வினையைத்தானே அப்படின்னு சொல்லும். அதாவது வந்து அந்த ராசி வேந்தனுடைய ராசின்றது வந்து அவர் உட்காரக்கூடிய ராசி எப்பேற்பட்ட ராசி அப்படின்றத பார்த்து பலனை சொல்லு அப்படின்னு சொல்லும். இப்போ இருக்கக்கூடிய குருவினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து ரிஷபராசியில் அவ்வளோ பெருசாக வந்து அவருக்கு சாதகமான இடம் அல்ல. அதனால் அவருடைய சலனம் அப்படின்றது வந்து அதிகப்படியாக இருக்கிறதுனால அந்த குருவினால் விளையக்கூடிய அநேகமான நன்மையான பலன்களை வந்து அவர் தட்டி பறிக்கவே செய்வார். அப்படின்றதுனால துலாம் ராசி நேயர்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது பண விஷயத்தில். அதே மாதிரி வந்து எதிர் பாலினங்கள் அப்படின்ற விஷயத்தில் சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா படிப்பு விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துக்கு குரு பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து ஓரளவுக்கு வாழ்க்கையை ஒரு நன்மையை நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. படிப்பில் வந்து ஓரளவுக்கு கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனாலும் கெட்ட பெயரை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து ஒரு 20-25 வயசில் திருமண காரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, திருமண காரியங்கள் நடக்கிறதுங்கிறது தசாபுக்திகள் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக இருந்தால் மட்டுமே செய்யணும். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு வருஷத்தை தள்ளி போட்டு வரக்கூடிய 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு குரு போகும்பொழுது நீங்கள் செஞ்சுக்கிறது கூட நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு துலா ராசி நேயர்களுக்கு. இந்த நேரத்தில் வந்து 5ஆம் இடத்துல சனி இருக்கார். அது ஒரு நன்மையான விஷயம்தான். 5ஆம் இடத்து சனி அப்படின்றது வந்து பொதுவாகவே சனி ராகுக்கு எதுக்கட் அப்படின்ற சொல்கிறவங்க, ராகு அப்படின்றது வந்து அந்த
திரிகோண வீடுகளில் ஆக்கிரமிப்பு செய்வார். கேது அப்படின்றவரும் திரிகோண வீடுகளில் ஆக்கிரமிப்பு செய்வார். அது போலவே இந்த சனியும், ஏன்னா ராகு கேது குரூர கிரகங்கள், சனி பாவ கிரகம் அப்படின்றத சனியினுடைய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய இடம் அப்படின்றத வந்து 5, 1, 9 இந்த இடங்களுக்கு வந்து அவருடைய நிலைப்பாடு வந்து அதை அந்த அப்படியே வந்து அந்த இடங்களை வந்து அப்படியே ஆக்கிரமிச்சு நிற்பார். அந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்றது உங்களுக்கு 5ஆம் இடத்த அதிபதி 5லேயே இருக்கக்கூடியது. இது இந்த நேரத்தில் வந்து சுயமாக தொலைதூர கல்வி படிக்கிறவங்களுக்கு வந்து இது நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதேமாதிரி தொலைதூரங்களுக்கு செல்லக்கூடியவங்களுக்கு இது நன்மையாக இருக்கும். அதாவது 8ஆம் இடத்தில் குரு மறையும் பொழுது வெளிநாடு செல்பவர்களுக்கு யோகமே தவிர நம்ம உள்ளுக்குள்ளேயே இருந்து நம்ம வீடுகளுக்குள்ளேயே அதை எப்பவும் போல நித்தம் கூலி, நித்தம் தொழில், நித்தம் வியாபாரம், நித்தம் போகக்கூடிய தொழில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் அடியை தரக்கூடியது. அதேமாதிரி பக்கத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு கூடமே வந்து இந்த சிண்டு முடிச்சு விடுறது, கிசுகிசுப்புகளை உருவாக்குவது, இந்த மாதிரியான சின்ன சின்ன அமைப்புகளில் வரக்கூடிய ஒரு சின்ன கேவலம் அப்படியே பெருசாகும்பொழுது நமக்கு வந்து மன அழுத்தத்தை தந்து சில நேரங்களில் வந்து ஒரு பேராபத்தில் முடியக்கூடிய ஒரு அமைப்பாக கூட இந்த 8ஆம் இடத்துக்கு குரு வந்து உங்களுக்கு தரதுக்கான வாய்ப்புகள் இருக்காரு. அவருடைய பார்வைகள் வந்து 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்திற்கும், 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்திற்கும், 1ஆம் பார்வையாக 4ஆம் இடத்திற்கும் அப்படின்றது வந்து இந்த நேரத்தில் வந்து வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது 8ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது வந்து ஏதோ ஒரு மறைமுகமான பொருள். உங்களுக்கு வந்து தசாபுக்திகள் வந்து நல்லா இருந்தது, லக்ன ரீதியாக வந்து தசாபுக்திகள் நல்லா இருந்தது அப்படின்னா வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுங்கிறது வந்து இந்த நேரத்தில் செஞ்சுக்கலாம். அதேமாதிரி வண்டி வாகனங்கள் மாற்றுறது அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நமக்கு வந்து அந்த இருக்கக்கூடிய வண்டிகளில் வந்து மிக கடுமையாக இருக்குது சார், அடிக்கடி வந்து விபத்து நடக்குது அப்படின்னா அந்த வண்டிகளை மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு அமைப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த வண்டிகள் வாங்கும்போது 6ஆம் நம்பர் பார்த்து வாங்கிக்கோங்க, அல்லது 3ஆம் நம்பர் அப்படின்றது வேண்டாம், 6ஆம் நம்பர் நீங்கள் பார்த்து வாங்கிட்டீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட்டான வண்டிகளாக இருக்கும். அதேமாதிரி வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அப்படின்றது வந்து 5ல் சனி இருந்தாலும் 5 குடையவனாக இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து அந்த உண்மையிலேயே வந்து அந்த கிசுகிசுப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதாவது நம்ம நல்லதாக செய்வோம், 4 பேருக்கு நம்ம நல்லது செய்யணும்னு தான் நினைப்போம். ஆனால் நம்ம செய்யக்கூடிய நன்மை அப்படின்றது வந்து நமக்கு எதிர்ப்பதமாக திரும்பி நம்மளையே தாக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வரக்கூடிய அமைப்பில் தான் இந்த 5ஆம் இடத்து சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த சனியினுடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பார்வை உங்களுக்கு நேர் 7ஆம் இடத்துக்கு விழுகிறது. அதேமாதிரி 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு விழுகிறதும், 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம், தனம், கல்வி, இந்த பொருளாதாரம், அதேமாதிரி வந்து இந்த குடும்பஸ்தானத்திற்கு வாக்குஸ்தானத்துக்கு விழுகக்கூடிய சனியினுடைய பார்வையும், வாக்குஸ்தானத்துக்கு விழுகக்கூடிய குருவனுடைய பார்வையும், அட்டமத்தில் மறைச்ச குரு ஏற்கனவே அஷ்டமஸ்தானத்துக்கான பலன்களை செய்யக்கூடியவராக அங்கே இருப்பார். அந்த பார்வை வந்து ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய பார்வையாக இருக்கும். அதோட கூடவே சனியினுடைய பார்வையும் 2ஆம் இடத்துக்கு விழுகிறது அப்படின்றது வந்து இது வரைக்கும் அந்த மனமுறிவு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மனமுறிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி மனமுறிவு அளவுக்கு போகாத அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் தெளிவான ஒரு விஷயங்களை நம்ம கையாண்டுக்கிறது நல்லது. குடும்ப ரீதியாக, உறவு ரீதியாக வாய் சொல்லை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது நல்லதாக இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு வாக்குஸ்தானத்துக்கு வந்து சனியினுடைய பார்வை விழுகுது. அப்போ தொழில் ரீதியாக வரக்கூடிய வாடிக்கையாளர், கூட்டாளிகள், நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாமே எல்லா நபர்கள்லையும் எல்லா நண்பர்கள்ட்டையுமே வந்து வாய் வார்த்தை அப்படின்றத வந்து எப்போவுமே யோசித்து தெளிவான முறையில் பேசிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆபத்துகள் வர்றதை தடுக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு காலச்சூழ்நிலை, பெரும்பணத்தை இழக்க வேண்டியது வரும், செல்வாக்கை இழக்க வேண்டியது வரும், சொல்வாக்கை இழக்க வேண்டியது வரும். அதேமாதிரி வந்து அதிகாரம் இழப்பு அப்படின்றது வந்து கண்டிப்பாக நடக்கும். எப்பவுமே வந்து அரச வகை அப்படின்றது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ வந்து ஒரு பெரிய உயர் பதவியில் இருக்கிறவங்கலாம் வந்து கொஞ்சம், ஏன்னா 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பணம், புகழ், அதாவது வந்து பெயர், புகழ், அந்தஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், தானே கற்றுக்கக்கூடிய இடம், தானே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய இடம் அப்படின்றதுனால இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு அவர் நியாயமானவனாக இருக்கார். உங்கள் ராசியில் அவர் உச்சமாகிறாரு. அந்த உங்கள் ராசியில் உச்சமாகக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது துலாக்கோல் அப்படின்னு சொல்லக்கூடியது நேர்மையாகவும் நல்ல நடத்தையோடும் நாணயமாகவும் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எந்த இடத்துல குரு வந்தாலும் எந்த இடத்துல சனி வந்தாலும் பாதிக்காது. அதை விட்டு நம்ம கொஞ்சம், அதே துளாராசிக்காரங்கள்லாம் வந்து கொஞ்சம் நாணயம் தவறினாலோ அல்லது வந்து நேர்மையான வார்த்தைகளை கையாளலைனாலோ அல்லது வாழ்க்கையில் நேர்மையை கடைபிடிக்கலினாலோ கண்டிப்பாக அர்த்தத்தை விட்டு அனர்த்தம் செய்யக்கூடிய கிரகங்களாகவே எல்லாமே இருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து சனி உச்சமாகக்கூடிய வீடு. அப்போ சனி உச்சமாகக்கூடிய வீடு அப்படின்றது வந்து நியாயம், தர்மம், அதே மாதிரி வந்து எல்லாத்துக்கும் வந்து சரியான முறையில் வந்து அளவீடு அப்படின்னு சொல்லக்கூடியது, அதை பங்கீடு அப்படின்னு சொல்லக்கூடியது, வாய்ச்சொல்ல வந்து சுத்தம் இருக்கக்கூடியது, மனசில் சுத்தம் இருக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான அமைப்புகளெல்லாம் இங்கே தெளிவான முறையில். ஏன்னா இந்த துலாத்துக்கும் சனிக்கும் வந்து மிக நெருங்கிய தொடர்பு. 4, 5 கூடியவராக துலாத்துக்கு வந்து சனி.
அந்த 4-5 கூடையவர் அப்படியே கேந்திர கோணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்கே வந்து உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த துலாத்துக்கு சனி தான் வந்து மிக சுபக்கோல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அவரே 5ல் இருக்கும் பொழுது அப்போ இந்த இடத்துல வந்து பெயர் புகழ் அந்தஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவரே உட்காந்துருக்காரு. தன்னை அறியக்கூடிய இடத்துல இருக்காரு. தான் யார் அப்படின்ற நிலைமையை சொல்லக்கூடிய இடத்துல இருக்காரு. அப்போ நம்ம தன்னை உணர்ந்து தான் யார் அப்படின்றத உணர்ந்து நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா இந்த 8ஆம் இடத்து குருவை நம்ம ஜெயிச்சுக்கலாம். அப்போ இந்த 8ஆம் இடத்து குருவுக்கு எப்படி சார் வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜீவசமாதி. அப்போ இந்த நேரத்தில் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சித்திரை 1, அதாவது சித்திரை 3, 4, சுவாதி 1, 2, 3, 4, விசாகம் 1, 2, 3. அப்போ குருவனுடைய நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம் இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து எந்தெந்த ஜீவசமாதி போகணும் அப்படின்றது வந்து நம்ம சேனல்லையே இதுக்கு முன்னால் ராகு தசையும் 27 நட்சத்திரங்களுக்கான சித்தர்கள் வழிபாடு அப்படின்ற ஒரு வீடியோ இருக்குது. அதை நான் இந்த லிங்க்கில் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி தர்றேன். அப்போ அந்த 6ஆம் இடத்துல மறையக்கூடிய குருவுக்கும் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய குருவுக்கும் 12ஆம் இடத்துல மறையக்கூடிய குருவுக்கும் சித்தர்கள் ஜீவசமாதி மட்டுமே நல்ல வழிகள். ஏன்னா அந்த இடத்துக்கு போனாலே அவங்களுடைய புனித ஆத்மா அப்படின்றது வந்து உங்களுக்கு தெளிவான மனநிலையை கொடுக்கும். அப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு உணர்ந்து நம்ம சமுதாயத்துக்குள்ள நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல நடத்தையும் நல்ல அறிவையும் நல்ல ஒரு மனசையும் போதிக்கக்கூடியவர்கள் வந்து சித்தர்கள், மகா சித்தர்கள், மகா சித்த புருஷர்கள் வந்து நமக்கு உண்மையிலேயே வழிகாட்டியாக செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதேமாதிரி இந்த சுவாதி, சித்திரை, விசாகம் அப்படின்ற இந்த நட்சத்திரங்களுக்கும் அந்தந்த ஜீவசமாதிகள் எங்கெங்கே இருக்குது சார், நாங்கள் ஜீவசமாதியெல்லாம் நாங்கள் போக முடியாது சார் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து இப்போதைக்கு டக்குன்னு டீசல் மாதிரி ஜீவசமாதிகள் முளைச்சிட்டு வருது. அந்த மாதிரியான ஜீவசமாதிகளுக்கு நம்ம போகிறத வந்து தவிர்க்கிறது நல்லது. அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த சித்திரை அவருக்கு வந்து ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புன்னாக்கீசர் அப்படின்ற சித்தர் தான் இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து அந்த சித்திரை நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அப்படின்றவர் புன்னாக்கீசர் அப்படின்றவர் வந்து இங்கே வந்து நன்னாசேர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அவருக்கான ஜீவசமாதி இருக்குது. இதை நீங்கள் அங்கே போக முடியாது. இருந்தாலும் அவரை நினைச்சு உங்களுடைய வழிபாட்டை, உங்களுடைய ஆத்மார்த்தமான வழிபாட்டை நீங்கள் அவருக்கு செலுத்தி ஒரு மணி நேரம் வியாழக்கிழமை இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறதுமே வியாழக்கிழமை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வியாழக்கிழமை அப்படின்றது வந்து அவங்களுடைய நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர்கள் வழிபாடு அப்படின்றது வந்து மாதா பிதா, அதற்கடுத்து வந்து நமக்கு இந்த சித்தர்கள் தான் வந்து நம்மளை வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள், குரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. நமக்கு குருமார்களும் வழி நடத்தக்கூடியவர்கள். நமக்கு நம்ம பிறந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சித்தர்களை வழிபடும் பொழுது இன்னும் வாழ்க்கையில் வரக்கூடிய அநேகமான துன்பங்களை அப்படியே அழகாக கழட்டி அந்த பக்கமாக வச்சு போட்டு மன அமைதியோடு வாழ்ந்துட்டு இருக்கலாம். பொருளாதாரம் போனாலும் பரவாயில்ல, அவப்பெயர் வராமல் இருக்கணும் இல்லையா? வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கான வாய்ப்புகளை இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் வந்து புன்னாக்கீசரை நினச்சி நீங்கள் 1 மணி நேரம் உங்களுடைய வீட்டிலேயே வந்து நீங்கள் அழகாக நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். அடுத்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து குளிப்பாணி தான் அவங்களுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவர் வந்து போகருடைய சீடர். எங்களுக்கு ஒரு ஜோதிட நூலை தந்தவர். குளிப்பாணி 300, போகர் 7000 5000 வந்து அவருடைய நூல்கள். இவர் வந்து எங்களுக்கு ஒரு ஜோதிட நூலை தந்தவர் தான் புலிப்பாணி அப்படின்றவர் வந்து. இவங்க 2 பேருமே பழனியில் தான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. இவர் வந்து பழனி அருகே இருக்கக்கூடிய வைகாவூர். போகருடைய சமாதி வந்து பழனி மலைக்கு மேலே இருக்குது, அதுக்கு கீழேயே இருக்குது இவருடைய சமாதி அப்படின்றது வந்து அந்த வையாபுரி அப்படின்னு சொல்லுவாங்க. வைகாவூர் அப்படின்ற இடத்துல வந்து இவருடைய ஜீவசமாதி இருக்குது. முடிஞ்சால் அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு மெடிடேஷனை போடலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த திசை உங்களுக்கு எந்த திசையாக வருதோ அந்த திசையை நோக்கி உட்காந்து வியாழக்கிழமை சாயந்தரம் நேரம் ஒரு 6 to 7 ஒரு மெடிடேஷனை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதேமாதிரி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நந்தீசர். இவர் வந்து காசியில் தான் இருக்கார். அங்கே நம்ம அந்த அளவுக்கு போக முடியாது. குதம்பை சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாயவரத்தில் இருக்கார். அப்போ அந்த குதம்பை சித்தர் மாயவரத்தில் இருக்கிறவங்க, மாயவரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து குதம்பை சித்தரை நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா இந்த ஜீவசமாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து அந்தந்த நட்சத்திரத்தில் வைத்தவங்களுக்கு வந்து உண்மையான ஜீவசமாதிகளை இப்போல்லாம் வந்து அதான் புற்றீசல் மாதிரி எங்கெங்கேயோ ஒவ்வொரு ஜீவசமாதிகள் வந்துருச்சு. அது நம்பிக்கை, ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை. அது அங்கே போயிட்டு வந்து அவங்களுக்கு வந்து நன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அங்கே போயிட்டு வரதில் வந்து எந்த விதமான தவறும் கிடையாது. இருந்தாலும் சமாதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சித்தர்களுடைய சமாதி அப்படின்றது வந்து நமக்கு அரிதான செயல்களை தரக்கூடியது. ஏன்னா
இப்போ இருக்கக்கூடிய சமாதிகள் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த சித்து விளையாட்டுகளை செஞ்சுருக்காங்க, மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் செஞ்சுருக்காங்க, அவங்க வாழ்ந்ததே வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்கிறது நமக்கு தெரியாது. அதனுடைய சரித்திரமெல்லாம் நமக்கு தெரியாது. இவங்களுடைய சரித்திரமெல்லாம் தெளிவாக ஒவ்வொரு நூட்களின் வழியாக ஒவ்வொரு அத்தியாயத்தை கொடுத்தவங்க, சமுதாய நெறிகளுக்காக வாழ்ந்து தெளிவான சிந்தனைகளை கொடுத்தவங்க. அவங்க எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கை நடைமுறை வந்து நெறிமுறைப்படுத்துகிறவங்களா இருக்கிறதுனால இந்த ஜீவசமாதி அவங்க நட்சத்திரத்தில் எந்தெந்த சித்தர்கள் வந்து ஒன்று ஜீவசமாதி அடைஞ்சிருப்பாங்க அல்லது வந்து ஜனனமாயிருப்பாங்க. அந்த ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போய் நீங்கள் வழிபடுறது அப்படிங்கிறது நன்மை தரக்கூடியது. இது எல்லாம் விட வந்து மிக அருமையான ஒரு நாம் பார்க்கக்கூடிய நம்ம காலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து முத்துராமலிங்க தேவர் அப்படின்றது. அவர் தான் ஜனனமானதும் அதே தேதி, மரணமானதும் அதே தேதி அப்படின்றது வந்து ஒன்றுமே வேண்டாம். அவருடைய பேரை நினச்சி நீங்கள் அவர் வந்து எப்போவுமே வந்து தேவர் ஜெயந்தின்னு தான் சொல்லுவோம். அப்போ அந்த தேவர் ஜெயந்தி அன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் ஸ்பெஷலாக வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணாலும் அழகான முறையில் அற்புதமான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வாழ்ந்த காலங்களிலே இருந்த சித்தர்கள்னே சொல்லலாம். அவங்கெல்லாம் வந்து ஆன்மீகமும் தெய்வீகமும், அதாவது தெய்வீகமும் மனிதநேயமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்ல வரவர். அதில் வந்து மாறாத ஒரு தன்மையை கொண்டவர். இந்த மாதிரி நமக்கு எல்லாத்துக்குமே அறிமுகமானவர் கூட இப்போ வாழ்நாளில் இப்போ இந்த காலத்தில் நாம் வாழும் காலத்தில் நாம் கண்ட ஒரு மிகப்பெரிய ஞானி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இவங்களெல்லாம் நம்ம எடுத்து சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து நான் சொல்கிற போகர் வந்து 5000 வருஷம் 6000 வருஷத்துக்கு முன்னால் அவருக்கு சீடாக இருந்தவங்க வந்து அந்த காலகட்டங்களில் இருந்தவங்களாக இருப்பாங்க. நமக்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிறதுங்கிறது வந்து இந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு சித்தர்கள்லாம் நமக்கு சித்த புருஷர்கள்லாம் இங்கே இருந்திருக்காங்க. ஆனால் அந்த மாதிரியான காலகட்டங்களில் அந்த தேவர் ஜெயந்தி வரும்போது ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுறது, அது இந்த உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு வந்து இந்த புலிப்பாணி சித்தர்களுடைய ஜீவசமாதி போகிறது, அதே புண்ணாக்கீஸ்வரனுடைய ஜீவசமாதி நினைச்சு நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுறது, புதுமை சித்தனுடைய ஜீவசமாதி போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த துளாராசினியர்களுக்கு குருவினால் வரக்கூடிய இந்த அஷ்டமஸ்தானத்தினுடைய அமைப்பை நம்ம குறைச்சிக்கலாம். அதேமாதிரி சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்றதுல வந்து அவர் உட்காந்துருக்கிறதுனால உங்களுடைய பரம்பரை கோவில், குலதெய்வ கோவில் வழிபாடு அந்த இடத்துல வந்து அன்னதானம் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ சிவராத்திரி வருது அல்லது உங்களுடைய குலதெய்வ படையல் போடுறது, அதுலையெல்லாம் வந்து நீங்கள் அன்னதானம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பிரதான ஒரு பரிகாரமாக நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். சனினாலே பொதுவாக அன்னதானம் தான். சனின்றது வந்து உழைப்பு, கடினமான உழைப்பு, அர்ப்பணிப்பான உழைப்பு, என்னை வருத்தி தரக்கூடிய உழைப்பு. அந்த உழைப்புக்கு வரக்கூடிய முதல் நோய் அப்படின்றது வந்து பசி. அந்த பசியை தீர்க்கக்கூடியது வந்து சாப்பாடு. அப்போ யாரோ ஒருத்தர் 4 பேர்த்துக்கு வந்து நம்ம சாப்பிட்றத விட கொஞ்சம் உயர்தரமான சாப்பாடு நம்ம வாங்கி கொடுத்தாலும் சரி அல்லது சமைச்சே கொடுத்தாலும் சரி, அந்த சனிக்கு பரிகாரம் பண்ணுறது அவர் 8ஆம் இடமோ 10ஆம் இடமோ 12ஆம் இடமோ 2ஆம் இடமோ 4ஆம் இடமோ உட்காந்தாலும் அதை பற்றி நமக்கு நம்ம அது வந்து நம்ம யோசிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவருக்கு கொடுக்க வேண்டியதுங்கிறது வந்து சனி பகவானுடைய பாதிப்புலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது, சனி வழிபாடு செய்கிறது அப்படின்றத காட்டிலும் பசித்த உயிர்களுக்கு உணவு கொடுக்கறது, ஒரு எருமை மாட்டுக்கு சாப்பாடு போடுறது, புல் கொடுக்கறது, அதேமாதிரி வந்து வயதான பெரியவங்களுக்கு, மூதாதையர்களுக்கு, முன்னோர்களுக்கு, அதேமாதிரி வந்து வயசானவங்களுக்கு, இந்த கால் இல்லாதவங்களுக்கு, இந்த ஒரு கால் இல்லாதவங்களுக்கு, ஊனமானவர்களுக்கு, அதாவது வந்து இவங்களுக்கு உதவுறோன்ற மனசில் உதவக்கூடாது. அவர்களும் நம்மை போல் மனிதர்கள், அவர்களும் நம்மை போல் உயிர் ஜீவன்கள் அப்படின்றது மட்டும் மனிதாபிமானம், ஹியூமானிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மனிதாபிமானத்தோடு உதவி செய்கிறது நமக்கு இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் தோஷங்கள் அனைத்தையுமே நிவர்த்தி செய்யக்கூடியது, நிவர்த்தி செய்ய வல்லது அப்படின்றது. அதேமாதிரி வந்து ராகு உங்களுக்கு 6ஆம் இடத்துல, இது ராகு வல்லமை தரக்கூடிய ஒரு கிரகம் தான். 5ஆம் இடத்தில் சனி ஒரு நன்மையான ஒரு கிரகம், 6ஆம் இடத்தில் ராகு இன்னும் வல்லமையை தரக்கூடிய ஒரு கிரகம். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படின்னு சொல்கிறதுனால தொழில் ரீதியாக தொழில் செய்யக்கூடிய இடத்துல பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய இடமா இருக்கும். ஆனாலும் வெற்றிகளை குவிக்க 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவாகப்பட்டவர் அதெல்லாம் பிடிங்கி விடுறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பார். இப்போ 2 கிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸில் இருக்குது, ஒரு 2 கிரகங்கள் வந்து உங்களுக்கு மைனஸில் இருக்குது. அப்போ அந்த 2 கிரகங்கள் அப்படின்றது வந்து குரு சுபகிரகம் மறைகிறது வந்து ரொம்ப கொஸ்டின் மார்க், அது வந்து கேள்விக்குறியாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்போ சுபகிரகம் மறைஞ்சால் நமக்கு வாழ்க்கையில் வந்து அநேகமான சந்தோஷங்கள் மறைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி 12ஆம் இடத்துல மறையக்கூடிய இன்னொரு அரை சுபகிரகம்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் கேது சுபகிரகம் தான். கேது சுபகிரகமாக இருக்கக்கூடிய 12ஆம் இடத்துல மறைகிறது அப்படிங்கிறது வந்து பொதுவாக பாதத்தை குறிக்கக்கூடிய இடம், அதேமாதிரி வந்து நித்திரையை குறிக்கக்கூடிய இடம், அதேமாதிரி வந்து படுக்கை சுகத்தை குறிக்கக்கூடிய இடம், அதேமாதிரி சல்லாபத்தை குறிக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல வந்து கேது வந்து உட்கார்றது அப்படிங்கிறது வந்து
மணமக்களுக்குள் அல்லது தம்பதிகளுக்குள் இருக்கக்கூடிய தாம்பத்திய அந்யோன்ய உறவை கெடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த கேது செய்வார். ஏன்னா அவர் வந்து சுத்தசாமியார், டக்குன்னு இது எல்லாத்தையுமே அப்படி லேசா அப்படின்றதுக்கு முன்னாடி முட்டுறதுக்கு முன்னாடி இப்போ 300 பேஜ் பேசி விட்ருவார். அதனால் வந்து இந்த நேரத்தில் வந்து நித்திரை கேடு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பொதுவாகவே இந்த சித்தர்கள் ஜீவ சமாதியில் அல்லது நீங்கள் ஒவ்வொரு மணி நேரம் வியாழக்கிழமை வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த தூங்குறது அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான டிஸ்டர்ப் இருக்காது. அதேமாதிரி பொருளாதாரத்திலையும் உயர்வடைவதற்கான வாய்ப்புகளையும் இந்த அமைப்பு வந்து இந்த அன்னதானம் அதேமாதிரி ஜீவசமாதி வழிபாடு அப்படின்றது வந்து தெளிவாக தரும். அதேமாதிரி இந்த ராகு 6ஆம் இடத்தில் இருக்கிறது அப்படின்றது வந்து தொழில் ரீதியாக வல்லமையை தரக்கூடிய ராகுவாக இருந்தாலும் நீங்கள் வணங்கக்கூடியது அப்படின்றது வந்து உங்கள் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது வந்து பொதுவாக ஒரு வாரத்தில் அல்லது பௌர்ணமி நாட்களில் குலதெய்வ வழிபாடு அதாவது வந்து பெண் தெய்வங்களாக இருந்தால் பௌர்ணமியும், ஆண் தெய்வங்களாக இருந்தால் திங்கள் அல்லது புதன், இந்த மாதிரி நாட்களில் வந்து உங்களுடைய வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த 8ஆம் இடத்து குருவினுடைய பெயர்ச்சியை ஒரு தங்குதடை இல்லாமல் ஒரு சிரமத்தை அனுபவிக்காமல் நீங்கள் கடந்து செல்லலாம். இல்லை அப்படின்னா இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கடினமான காலகட்டத்தை இந்த 1 வருட காலம் சந்திக்க வேண்டும் அப்படின்றத சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, வணக்கம்.